नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ यथाश्मानमाखनं कृत्वा विध्वंसत एवं ह एव स विध्वंसते। य एवं विधि पापं कामयते यच्च येनम् अभिधासति स एषो अस्माकनः। முக்கிய பிராணன் முகம் வழியாக, முகம் என்றால் வாய் வழியாக சஞ்சாரம் செய்கின்ற பிராணசக்திக்கு முக்கிய பிராணன்னு பேர். அந்த முக்கிய பிராணன் உபாசனை செய்வதற்கு சரியான ஆலம்பனம். ஆலம்பனம்னா எதை ஆசிரியிச்சு உபாசனை பண்றோம். உபாசியமாக இருக்கிறது பரம்பிரம்மம். ஆனா அந்த பரம்பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, நிர்குண வஸ்து. நிர்குணம்னா சர்வத்தையும் வியாபிக்கிற ஒண்ணு நிர்குணமா தான் இருந்தாகணும். குணம்னு ஒண்ணு இருக்குனாலே அது இன்னொன்னத்தோடு வேறுபடுத்தி காட்டப்படக்கூடியதுன்னு ஆயிடுறது. அப்போ சகுணமாக இருந்ததுன்னா அதை தவிர வேற பதார்த்தம் இருக்கணும். அப்பதான் இத ஒரு குணம் பிரிச்சு காண்பிக்க முடியும். சர்வத்தையும் வியாபிக்கிற ஒரு பொருள் சகுணமா இருக்கவே முடியாது. அப்ப நிர்குணமாக இருக்கிற அந்த பரபிரம்மத்துக்கு ஒரு குணவத்தான ஒரு ஆலம்பனம் தேவைப்படுறது. அந்த ஆலம்பனமானது அவரவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற கர்மாவை ஆசிரியிச்சு ஒரு ஆலம்பனம் எடுக்கப்படுகிறது ஸ்ருதியினால. இந்த இடத்துல சாமவேதி உபனிஷத்தாக இருக்கிறதுனால இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல சாமவேதிகளின் சாம பக்தியில் இருக்கக்கூடிய உத்கீதம் என்பது உபாசியம் ஆன பரபிரம்மத்துக்கு ஆலம்பனமான ஸ்ருதியால காண்பிக்கப்படுறது. அதுல இருக்கிற உத்கீதமே பிரம்மம். அந்த உத்கீதத்திலையும் பிராணன் தான் உத்காரம் பண்ணப்படுறது. அந்த பிராணன்லையும் கூட
இந்த முக்கிய பிராணனானது உபாசனைக்கு சிறந்து இருக்கிறது. ஏன்னா அது குண நிர்குணமாக பிராணன்கள்லயே நிர்குணமான பிராணனாக முக்கிய பிராணன் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத ஸ்ருதி இப்ப சொல்லித்து ஏற்கனவே. மற்ற பிராணன்கள்ல இது நல்ல வாசனை, இது கெட்ட வாசனை, இது நல்ல திருஷ்டி, இது கெட்ட திருஷ்டி, இது நல்ல ரசம், இது கெட்ட ரசம்ன்ற இந்த பாகுபாடு இருக்கு. முக்கிய பிராணனை பொறுத்த வரைக்கும் அது இல்லாததுனால அது சிறந்த ஆலம்பனம் ஆகிறது அப்படிங்கிற தாத்பரியத்தை ஸ்ருதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பலன் சொல்றது. ஏவம் விதா பிராணாத்ம பூதஸ்ய இதம் பலம். இந்த மாதிரி பிராணன் உபாசியமா வச்சுண்டு தியானம் பண்ணும் பொழுது இதுதான் பலன் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. யதா அஸ்மானம் ஆகனம் ருத்வா. ஏன்னா அந்த திருஷ்டாந்தத்தை வேற கொடுத்ததோ இல்லையோ, களிமண் உருண்ட கல்லை பெயர்க்க முடியாதுன்னு. அதே மாதிரி இங்க அதே திருஷ்டாந்தத்தையே உபயோகிச்சு பலன் சொல்றது. அஸ்மானம் ஆகனம் ருத்வா வித்வம்சத்தை ஏவம் ஏவ ச வித்வம்சத்தே. எப்படி அந்த மண் உருண்ட துவம்சம் அடையிறதோ கல்லுல பட்டு, அதே மாதிரிதான் இவனுக்கு கெடுதல் விளைவிக்க நினைக்கிறவர்களும் துவம்சம் அடைவார்கள் அப்படின்னு ஒரு பலன் சொல்லுது. ஏவம் விதி பாப்பம் காமயத்தே எஸ்ட ஏனம் அபிதாசதி ச ஏஷா அஸ்மாகனா. இது ஸ்ருதி சொல்ற பலன். எப்படி ஏன் அது ஏன் அவனை திட்டுறவனுக்கு ஏன் அப்படி நடக்கும்னு நம்ம இதெல்லாம் லாஜிக் கேட்கக்கூடாது. இது வேதம் சொல்றது இப்படின்ட்டு. அது ஸ்ரத்த தான். கர்மா தியரியில நம்பிக்கை இருந்ததுன்னா இது புரிஞ்சிக்க கூடியதுதான். ஏன்னா எது ரொம்ப சாதுவா இருக்கிறதோ, எது பிரம்மத்தையே லயிச்சுன்னு இருக்கோ, இல்ல சாது விற்த்தியில எது இருக்கோ அதை துன்பப்படுத்துறது அதிகமான பாபத்தை கொடுக்கும். கோபிராமணேபியா சுபமஸ்துன்னு ஏன் பிரார்த்தனை? பொதுவாக பரஹிம்சனம் பண்ணாம இருக்கிற தன்மை, சாதுத்துவம் இவா பசுமாட்டுக்கிட்டையும் சமூகத்திட்டையும் இருக்கு அப்படிங்கிறதுனால அதனால ரட்சிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது ஸ்ரத்த தானே. ஏஷ ஏவ திருஷ்டாந்தா ஏவம் ஹயேவ ச வித்வம்சத்தே வினஷ்யதி கோசவிதி ஆக. அதே திருஷ்டாந்தம்தான் யாரு துவம்சமாரா. ஏவம் விதி யதோக்த பிராண விதி பாபம் ததனர்ஹம் கர்த்தும் காமயத்தே இச்சதி யச்சாபி ஏனம் அபிதாசதி ஹினஸ்தி பிராணவிதம் பிரதி ஆக்ரோஷ தாடனாதி பிரயுங்கே. யாரு ஹிம்சை பண்றாளோ, இந்த மாதிரி பிராணோபாசகால யாரு அடிக்கிறது, குரோதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண விருப்பப்படுறாளோ அவள்லாம் இப்படிதான் நாசமாகறான்னு சொல்றது. சோபி ஏவமேவ வித்வம்சதே. களிமண் உருண்ட மாதிரி அவளும் இவாளை ஒன்றும் பண்ண முடியாம துவம்சம் அடைகிறா. யஸ்மாத் ச ஏஷா பிராணவித் பிராணபூதத்வாத் அஸ்மாகன இவ அஸ்மாகனः அதர்ஷணீய இத்தியர்த்தா. இந்த பிராணவித்துங்கிறவன் பிராணனே பிராணனாக இருக்கிறதுனால இந்த தன்மை ஏற்பட்டுறது. நானும் அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம, அதனால கொஞ்சம் வேகமா போறேன். நானும் நாசிக்கியோபி பிராணஹா வாயுவாத்மா. இதுல என்ன பார்க்கணும்? யதா முக்கியா தத்திர நாசிக்கிய பிராணஹா பாப்மனா வித்தா. பிராண ஏவ சன்னு ந முக்கியா கதம்.
கேள்வி என்ன கேட்கிறான் பூர்வபக்ஷினா, மூக்குனால போற பிராணனும் வாயு தான், முகத்தினால போறதும் வாயு தான். ரெண்டும் ஒரே வாயு சஞ்சாரத்தினாலதான் பிராணசக்தி கிடைக்கிறது. காது கண்ணுலயாவது பிராணன் போறதான்னு சொல்ல, வாயு போறதான்னு சொல்ல முடியாது. மூக்குலையும் வாயிலையும் நிச்சயமா சொல்ல பிராண வாயு தான் போறது, வாயு வழியாவும் அதான் போறது. அப்படிங்கிற பொழுது மூக்குல இருக்கிற பிராணனை மட்டும் தொலைக்க முடிஞ்சுது, வாயினால் இருக்கிற பிராணன் தொலைக்க முடியலன்னு எப்படி சொல்றது ஸ்ருதின்னு கேள்வி. பிராணேவ சன், பிராணனா ரெண்டும் பிராணனா தான் இருக்கு, ஒன்றும் வேற வித்தியாசம் இல்லை. இதுவும் பிராணன் தான், அதுவும் பிராணன் தான். இதுவும் வாயுவாத்மகம், அதுவும் வாயுவாத்மகம். அப்படி இருக்கும்போது இதை தொலைக்க முடியாது, அதை தொலைக்க முடியலன்னா அது எப்படின்னா, ந ஏஷா தோஷா, இது எப்படி பெரிய தோஷம் இல்லை. ஏன் இங்க வந்து வாயு சொல்லப்படல, தேவதை தான் சொல்லப்படுறதுன்னு சொல்றார் பாஷிகாரர். நாசிக்யஸ்து ஸ்தான கரண வைகுண்யாத் அசுரைஹி பாப்மனா வித்தஹ வாயுவாத்மாபி சன்முக்கியஹ தூ ததசம்பவாத் ஸ்தான தேவதா பலீயஸ்த்வாத் ந வித்தஹ இது ஸ்லிஷ்டம். இங்க வந்து தேவதை தான் சொல்லப்படுறது, வெறும் பிராணன் போய் ஓட்டப்படல. அந்த பிராண சக்தியினுடைய தேவதை எதனுடைய ஒரு இன்டெலிஜென்ஸ்னால, ஆர்டர்னால இந்த இயக்கம் இருக்கோ அந்த தேவதைக்கு பலம் இருக்கு. முக்கிய பிராண தேவதையினுடைய பலம் நாசிக்க பிராணனை விட அதிகமாக இருக்கு. அதுதான் இங்க சொல்றார். நாசிக்கா தூ ஸ்தான கரண வைகுண்யம். ஸ்தானம் வேற வேற, அதுல விகுணத்துவம் இருக்கு. கரணம் வேற, மூக்குனுடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதே வாயுவாத்மாகவே இருந்தாலும் முக்கியத்துல முகத்துல என்ன இருக்கு, ஸ்தான தேவதா பலியஸ்துவா, வாயு ஸ்தானமும் அதுக்கு பலம் ஜாஸ்தி. வேதம் சொல்றதுனால தேவதைக்கும் பலம் ஜாஸ்தி. அந்த தேவதை முக்கிய பிராண தேவதையை வந்து நாசிக்க பிராண தேவதையோட பலவத்தா இருக்கிறதுனால அதை தொலைக்க முடியலங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றார். யதா வாஸ்யாதேஹா சிக்ஷாவத்து விசேஷம் குருவந்தி. ஏன்னா காத்துன்றது ஒண்ணுதான், ஆனா அது எந்த பக்கம் போறதுங்க பொறுத்து அதனுடைய தன்மை மாறிடுறது. வாயு ஒன்றாக இருந்தாலும் அந்த வாயுவானது மூக்குல போய் தான் இயக்கத்தை பண்றதை விட, வாயில இருக்கக்கூடிய தேவதை, வாயில இருக்கக்கூடிய ஆர்கன், அதனாலதான் கரணம்னு சொல்றார். இதெல்லாம் வந்து மாறுறது இல்லையோ. காத்து ஒன்னா இருந்தாலும் எங்க போறேங்கிறத பொறுத்து அந்த காத்தினுடைய தன்மையினுடைய பலம் மாறிடுது. அதுக்கு இங்க திருஷ்டாந்தம் சொல்றார். இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றாகவே இருக்கலாம், உலக்கையா இருக்கலாம், கதையா இருக்கலாம். வாசியாதேயான்னு சொல்றார், கத்தியா இருக்கலாம். ஆனா சிக்ஷாவத் புருஷாஸ்திரேயா காரிய விஷயம், அதை கையாளுறவனுடைய தன்மையை பொறுத்து தானே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பலம். இந்த தில்லானா மோனாம்பாள்ல இவோ மனோரமா சொல்லுவா, நீங்களும் அதே நாயனத்தை தான் ஊதுறீங்க, நானும் அதே நாயனம் தான் ஊதினேன், ஆனா நீங்க ஊதும் போது வேற மாதிரி சத்தம் வருது, நான் ஊதும் போது ஏன் இந்த மாதிரி வருது? நாதஸ்வரத்துல என்ன இருக்கு, வாசிக்கிறவனுடைய வித்வத்துல தானே இருக்குன்னு அதுக்கு சிவாஜி பதில் சொல்லுவாப்புல. அது மாதிரி இங்க பாஷ்யக்காரர் அதை சொல்றார். சிக்ஷாவத் புருஷாஸ்திரயாக காரிய விசேஷம் குருவந்தி. சிக்ஷாவத் விஷயம் தெரிஞ்சவன் அதை கையாளும் பொழுது அது காரிய விசேஷம் மாறுறதோ இல்லையோ. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று, அதனால எது வாயு, இதுவும் வாயு தானே அதுவும் வாயு தானேன்னு கேட்கக்கூடாது. வாயு எங்க போய் எந்த தேவதையால சஞ்சரிக்கப்படுறதோ அந்த தேவதையை பொறுத்து அதே வாயுவே சக்தி வாய்ந்தது ஆயிடுறது அப்படின்னு. அந்நிய ஹஸ்தகதா, வேற ஒருத்தன் கையில போச்சுன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. விஷயம் தெரிஞ்சவன் கைக்கு வந்தாதான் அதுக்கு பலம். தத்வத்து தோஷவத் கிராண சச்சிவத்வாத் வித்தா கிராணதேவதா ந முக்கியா.
கிராண தேவதையை கூட அவர் விட்டு கொடுக்கல. என்ன சொல்றார்? மூக்குல தோஷம் இருக்குன்ட்டார். தோஷவத் கிராண சச்சிவம். மூக்கு ரெண்டுத்தையும் சுவாசிக்கின்ற தன்மை அந்த மூக்குன்ற கரணத்துக்கு இருக்கு. அதனால அங்க இருக்கிற தேவதை கூட அதனால பாதிக்கப்படுறது. ஆனா முகத்துல அந்த பிரச்சனை இல்லை. நைவ ஏதேன சுரபின துர்கந்தி விஜானாதி அபஹத பாப்மா. அபஹத பாப்மான்றது வேதம் நிறைய இடத்துல உபயோகப்படுத்தும். ஹி ஏஷா தேன யதஷ்னாதி யத் பிபதி தேனேதரான் பிராணான் அவதி ஏத்தமு ஏவாந்ததः அவித்வா உத்க்ராமதி வியாததாதி ஏவ அந்ததः இதி. இன்னொரு முக்கியமான காரணத்தையும் அது சொல்றது ஸ்ருதி. ந ஏவ ஏதேன சுரபி ந துர்கந்தி விஜானாதி. அது ஏற்கனவே சொன்னதுதான். இந்த முக்கிய பிராணனானது வாசனையும் அது சுவாசிக்கிறது இல்லை, துர்கந்தத்தையும் உணர்றது கிடையாது. அதனால அதுக்கு பாபம் இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்ல, தேன எது அஷ்னாதி எத் பிபதி தேன இத்தரான் பிராணான் அவதி. முக்கிய பிராணன் வாய் வழியாக அந்த பிராணன் எதை உள்ள எடுத்துன்னு போய் டைஜஸ்ட் பண்றதோ, சாப்பாடா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், இல்ல காத்து முதலானவைகள் கூட, அது தான் மட்டும் வச்சுக்கிறது இல்லையா. அதுல வரக்கூடிய சக்தியை மற்ற பிராணன்களுக்கு கொடுக்கறது. மூக்கு வழியாக சஞ்சாரம் பண்ற பிராணன், காது பிராணன்னா அங்க வைட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜின்னு பார்த்தோம். காதா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், கை கால்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எனர்ஜி எங்கேருந்து போறது? வாயில சாப்பிடுறது வழியா தானே போகிறது. அப்போ வாயு வழியா சஞ்சாரம் செய்கின்ற பிராணன் தானே டைஜஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. அப்போ அந்த பிராணன் மற்ற பிராணனுக்கும் சக்தி கொடுக்கறது, சுயநலமாக இல்லது. தேன இத்தரான் பிராணான் அவதி. அதனால மற்ற பிராணன்கள் காப்பாற்றப்படுகின்றன. ஏத்தமு ஏவ அந்ததா அவித்வா உத்கிராமதி. இது எப்படி தெரியறதுன்னா, எப்போ அந்த பிராணன் வெளியில போகிறதோ அந்ததா வெததாதி ஏவ, அப்போ மற்ற பிராணன்கள்லாம் கஷ்டப்படுறது சாப்பாட்டுக்காக. அப்போ இந்த பிராணன் கடைசியாக கிடைக்காம சாப்பாடை எடுத்துக்க முடியாம போறதுக்குள்ள மற்ற பிராணங்கள்லாம் போயிடுறது. அப்போ முக்கிய பிராணனை ஆசிரியிச்சுதான் மற்ற பிராணன்கள்லாம் இருக்கிறதும் தெரியறதுன்னு ஸ்ருதியே சொல்றது. பாஷ்யம். யஸ்மான்ன வித்தா அசுரைஹி முக்கியா தஸ்மாத் நைவ ஏதேன சுரபின துர்கந்தி ச விஜானாதி லோகः கிராணேனைவ ததுபயம் விஜானாதி அத்தச்ச பாப்மகார்யாதர்ஷனாத் அபஹத பாப்மா அபஹதः விநாசிதः अपनीतः पाप्मा यस्मात् सः अयम् अपहत पाप्मा हि एषः विशुद्धः इत्यर्थः. ஏற்கனவே பார்த்ததுதான், இருந்தாலும் வேகமா பார்ப்போம். அசுரர்கள்னால முக்கிய பிராணனாது தொலைக்கப்படாததனால் அந்த முக்கிய பிராணன் வாசனையோ துர்கந்தத்தையோ அறிவதில்லை. பேதம் கிடையாது அதுக்கு. கிராணத்தினாலதான், மூக்குனாலதான் இது ரெண்டும் தெரிந்து கொள்ளப்படுகின்றது. அதனால் அத்தகா பாப்மகாரிய அதர்ஷனாத், பாப காரியங்களில் ஈடுபடாததாக இருப்பதால் முக்கிய பிராணனுக்கு அபகத பாப்மா என்று பெயர். அபகத பாபம்னா அபகதா, அபகதா விநாசிதா. இதெல்லாம் சமஸ்த பதம் பேரு, சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு. அபஹத பாப்மா, அபஹதா பாப்மா யஸ்மாத், யாரிடமிருந்து எதிலிருந்து பாபம் அழிந்து விட்டதோ அப்படிங்கிறது ஒரே வேர்டு. தசரதஸ்ய புத்திரா, தசரத புத்திரா, தசரதனுடைய புத்திரன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையா வருதோ இல்லையோ, அதுக்கு சமஸ்த பதம் பேரு. இங்க அபகதா விநாசிதா, நாசம் செய்யப்பட்டது எது? பாபம் எதிலிருந்து? சகாயம்
அபகத பாப்மா, அவனுக்கு அபகத பாப்மா என்று பெயர். அது எது? இந்த முக்கிய பிராணஹா விசுத்தா இத்தியா. அபகத பாப்மா என்னன்னா சுத்தமானதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். யஸ்மாச்சாத்மம் பரயः கல்யாணாதி அசங்கத்வாத் கிராணாதயः ந ததா ஆத்மம் பரிஹி முக்கியः கிம் தர்ஹி. இந்த கிராணம் முதலானதெல்லாம் என்ன பண்ணுமா, தனக்கு தேவையை மட்டும்தான் எடுத்துக்குமா. ஆத்மம் பரயஹான்னு அதுக்கு பேர் சொல்றார். ஆத்மானம் பரதி, தன்னை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு தனக்கு தேவையை பண்றது மட்டும். சுயநலவாதி. எது? இந்த மூக்கு காது இதெல்லாம் தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறதா. ஆனா முக்கிய பிராணன் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா சர்வார்த்தகா, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது. உச்சியதே தேன முக்கியேன யதஷ்னாதி யத் பிபதி லோகா தேன அசித்தேன பீத்தேன ச இத்தரான் பிராணான் கிராணாதீன் அவதி பாலயதி தேன ஹி தேஷாம் ஸ்திதிஹி பவதி இத்யர்த்தः. அத்தः சர்வம் பரிஹ் பிராணஹ அத்தः விசுத்தः. சுயநலம் இல்லாத தன்மை இருக்கிறதுனால அது விசுத்தம்னு இங்க சொல்றார். ஏன்? அந்த முக்கிய பிராணன் ஆனது எதை சாப்பிட்றதோ, எதை குடிக்கிறதோ, எதை ஸ்நாதி எத் பிபதி, அது வழியாக உலகம். முக்கிய பிராணன் குடிக்கல. முக்கியம் பிராணன்னால எல்லாரும் எதை குடிக்கிறோமோ எதை சாப்பிட்றோமோ, அசிதேன பீத்தேனச்ச, அதனுடைய டைஜஷன் ஆகி அதோட எனர்ஜி எங்க போறது? இத்தரான் பிராணான் கிராணாதீன் அவதி பாலயத்தி, மற்ற பிராணன்களை போய் காப்பாத்துறது. தேனகி தேஷாம் ஸ்திதிர் பவதி, அதனாலதான் மற்ற பிராணன்கள் ஸ்திரத்தன்மை அடையிறது. அதனால சர்வம் பரிஹ் பிராணஹா, எல்லாருக்கும் நன்மை பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த முக்கிய பிராணன் விசுத்த பிராணன் என்று சொல்லப்படுகிறது. கதம் புனகா முக்கியாசித பீதாபியாம் ஸ்திதிஹி இதரேஷாம் கம்யதே இதி. எப்படி தெரியறது? முக்கிய அசித பீதாபியாம், முக்கிய பிராணனால சாப்பிடப்பட்ட சாப்பாடு குடிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மற்றதுக்கு தான் போய் சேருதுன்னு எதை வச்சு தெரியறது அப்படின்னா, ஏதமு ஏவ முக்கியம் பிராணம் முக்கிய பிராணஸ்ய விருத்திம் அன்னபானே இத்தியர்த்தः அந்ததः அந்தே மரணகாலே அவித்வா அலப்த்வா. இந்த முக்கிய பிராணனுடைய விருத்தியாகிய சாப்பாட்டையும் குடிக்கக்கூடிய விஷயங்களையும், அன்னபானம், பானம்னா பாலா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், ஜூஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று. இந்த சாப்பாடு அலப்த்வா கிடைக்காததனால் அந்த அந்தே மரணகாலே, என்ன மரண காலத்துல இந்த முக்கிய பிராணன்ல சாப்பாடு கிடைக்காததுனால கிராணாதி பிராண சமுதாயா, மற்ற பிராணங்கள்லாம் என்ன பண்றது? அப்பிராணோகி ந சக்னோதி அசித்தும் பாத்தும் வா, அதெல்லாம் தன்னை காப்பாத்திக்க முடியவில்லை. ததா உத்கிராந்தி பிரசித்தா கிராணாதி கலாபஸ்ய, அதனால மற்ற பிராணங்கள்லாம் முதல்ல பட்டுப்பட்டுன்னு போயிடுதான். கடைசியா தான் முக்கத்து வழியா பிராணன் போகும். இந்த வயசானவாளை அப்சர்வ் பண்ணா நடக்கிறத வச்சு இங்க சொல்றார். திருஷ்யதேகி உத்கிராந்தோ பிராணஸ்ய அசிஷிஷா யதா வியததாதி ஏவ ஆஸ்ய விதாரணம் கரோதி. என்ன மற்ற பிராண கலாபங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம கடைசியில திருப்பி திருப்பி ஆ ஹா ஹான்னு வாயை திறந்து உயிர் போகும் பொழுது சாப்பாட்டையும் ஏதாவது குடிக்கிறதுக்கும் கேட்கறது. உத்கிராந்தோ பிராணஸ்ய, அந்த பிராணம் தான் கேட்குது, மற்ற பிராணங்களுக்கு இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் ஆசிய விதாரணம், ஆசியம்னா வாய், வாய் வழியாக வாய் பொழந்துண்டு கேட்கறது. தத்தி அன்னலாபே உத்கிராந்தஸ்ய லிங்கம். என்ன அன்ன அலாபே, அதனால சாப்பாடு கிடைக்காததுனால தான் மற்ற பிராணன்கள்லாம் கிளம்பி போறதுங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ரெண்டு காரணத்தினாலையும் சுகந்தி துர்கந்தி இல்லை, மற்ற பிராணன்களுக்கு இது சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற காரணத்தினாலையும் இந்த முக்கிய பிராணனானது ஒரு சுத்தமான பிராணன். அதனால அதுல உபாசனை பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அம்ஹாங்கிராஹ
உத்கீதமுபாசாஞ்சக்ரே ஏதமு ஏவ அங்கிரசம் மன்யந்தே அங்கானாம் யத்ரசஹ. அங்கிராக இப்போ சில ரிஷிகள் எல்லாம் சொல்றது ஸ்ருதி. இந்த ரிஷிகள்லாம் இந்த பிரணவத்துல உத்கீதத்துல பிராணன்ல உத்கீதோபாசனை பண்ணா அப்படின்னு முக்கியமான ரிஷிகளை சொல்லுறது. சொல்லி அவர்கள் பெயரே கூட பிராணனை தான் சொல்ல வருது அப்படின்னு அப்படி ஒரு விற்பத்தியை கொடுக்கறது. தம் அங்கிரஸ்ன்னு ஒரு ரிஷி. அந்த அங்கிரச ரிஷி உத்கீதம் உபாசாஞ்சக்ரே, இந்த உத்கீத உபாசனை அவர் பண்ணார். எதுல? பிரணவத்துல. அதனால அவருக்கு அங்கிரசம் என்று பெயர். அங்கானாம் எத் ரசஹா அப்படின்னு விற்பத்தி. அங்கங்களுக்கெல்லாம் ரசமாக இருக்கிறது எது? இந்த முக்கிய பிராணன் தானே. முக்கிய பிராணனுடைய ரசம்தான் மற்ற அங்கங்களுக்கு போய் சேர்றது. அதனால அவர் பெயரே அங்கிரசகா. அவரே அந்த பிராணனாக இருக்கிறதுனால முக்கிய பிராணனே அங்கிரசர் என்ற பெயரோடு இருக்காருன்னு ஒரு உயர்வு நவிர்ச்சி இது. தம்ஹ அங்கிராக. யாரு இந்த அங்கிரா? தம் முக்கியம் பிராணம்ஹ அங்கிரா. முக்கிய பிராணனே அங்கிரா. இத்யேவம் குணம் உத்கீதம் உபாசாஞ்சக்ரே உபாசனம் கிருத்தவான். இந்த உத்கீதத்தை அவர் உபாசித்தார். இதுல இந்த முதல் லைன்ல பாஷ்யக்காரர் இன்னொரு விற்த்திகார மதம்னு வேற ஒரு விற்த்திகாரர்னு இருந்திருக்கார். பாஷ்யக்காரர் முன்னாடி சங்கரருக்கு முன்னாடி அந்த விற்த்திகாரர் இந்த உபனிஷத்துக்கெல்லாம் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். விற்த்தின்னு பேர் அதுக்கு. அவருடைய பாயிண்ட்டை இங்க கண்டெஸ்ட் பண்றார். அந்த விற்த்திகாரர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, இது அடுத்த 2-3 ரிக்க புரிஞ்சுட்டாதான் அது புரியும். இந்த ரிக்ல என்ன சொல்றது? அங்கிரர், அங்கத்தினுடைய ரசமாக இருக்கிறவர் அங்கிரர், அவர் உபாசிச்சார். அப்புறம் தேன தம்ஹ ப்ரஹஸ்பதி உத்கீதம் உபாசஞ்சக்ரே ஏதமு ஏவ ப்ரஹஸ்பதிம் மன்யந்தே வாக்தி ப்ரஹதி தஸ்ய ஏஷ பதிஹி. அடுத்தது ப்ரஹஸ்பதி இதை உபாசனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரஹஸ்பதினாலும் பிராணம்தான். ப்ரஹத்னா வாக்கு, ப்ரஹத்தினுடைய பதி வாக்பதிங்கிறதுனால ப்ரஹஸ்பதி. அடுத்தது ஆயாஸ்யர்னு ஒரு ரிஷி. ஆயாஸ்யம்னா ஆசியம்னா வாய், ஆயாஸ்யம்னா வாய் வழியாக போய் வருவதனால அதற்கு ஆயாஸ்யர்னு பெயர். அப்படின்னு அந்த ரிஷிக்கும் பிராணந்தான் அந்த ரிஷின்னு ஒரு வியுற்பத்தி இருக்கு. கடைசியாக ஒரு ரிஷி சொல்லப்படுறது பகஹா தால்பியா, தல்பரனுடைய புத்திரனாகிய பக்கன் அப்படிங்கிற ரிஷி உபாசனை பண்ணார்னு சொல்லியிருக்கு. இந்த விருத்திகாரர் என்ன சொல்றாருன்னா, உபாசனை பண்ணது பக்க தால்பியர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு வியுற்பத்தி சொல்லப்படலை, அவர் பிராணன்னு. இந்த பக்க தால்பியர் உபாசனை பண்ணார் அப்படிங்கிற அந்த பிராணனுக்கு அங்கிரானும் பேர் இருக்கு, ப்ரஹஸ்பதினும் பேர் இருக்கு, ஆயாசன் பேர் இருக்கு. உபாசனை பண்ணது என்னவோ பக்கர் தான் அப்படின்னு அந்த விற்த்திகாரர் எடுத்துக்கிறார். அதை பாஷ்யக்காரர் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாமுமே கூட நீ ரிஷின்னு எடுத்துக்கலான்னு அதை கண்டெஸ்ட் பண்றார். அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.